ஒரு நாடு அதனுடைய நிலவளத்தினாலும் நீர்வளத்தினாலும் கனிவளத்தினாலும் முன்னேறி விடுவதில்லை. அந்த நாட்டிலே எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட மன உறுதி படைத்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த நாடு முன்னேறுகிறது. அப்படி முன்னேறிய நாடுகளாகத்தான் நான் ஜப்பானை பார்க்கிறேன். அதே போல ஒரு மனிதருக்கும் மற்றொரு மனிதருக்கும் உள்ள வித்தியாசம் அவருடைய உயரத்தில் இல்லை, அவருடைய நிறத்தில் இல்லை, அவருடைய தோற்றத்தில் இல்லை. அவர்கள் மனதிலே என்ன எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் ஒரு சாதாரண கிராமத்து மனிதர் மகாத்மா காந்தியிடமிருந்து வேறுபடுகிறார். ஒரு சாதாரண கிராமத்து பெண்மணி அன்னை தெரேசாவிடமிருந்து வேறுபடுகிறார். இவர்களுக்கு உள்ள வித்தியாசங்கள் எல்லாம் அவர்கள் மனதிலே என்ன எண்ணங்களை கொண்டிருந்தார்கள் என்பதுதான். ரால்ஃப் வால்டோ ட்ரெயின் என்ற ஒரு மகத்தான விஞ்ஞானி அவர் சொல்கிறார், இந்த யுகத்தில் ஒளிபெற்ற பல விஷயங்களில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய எண்ணங்களால் எப்படி நிர்ணயித்துக் கொள்கிறான் என்கின்ற விஷயம்தான் மிக முக்கியமான விஷயம். இந்த யுகத்திலே ஒளிபெற்ற எல்லோருக்கும் தெரிய வந்த ஒரு விஷயம் என்று சொல்கிறார். அப்படி எண்ணங்கள் எப்படி சாதனையாகின்றன என்கின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். எண்ணங்களுக்கும் சாதனைக்கும் ஒரு பாதை இருக்கிறதா? எண்ணங்களை சாதனையாக்க முடியுமா? எண்ணங்கள் என்று சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறோம்? எண்ணங்கள் ஆசைகளாக மாறுகின்றன, ஆசைகளாக உருவெடுக்கின்றன, நமது லட்சியங்களாக அது ஒரு நல்ல வடிவத்தை பெறுகின்றன. அதற்கு பிறகு அது செயல்படும் பொழுது சாதனையாக மாறுகிறது. எண்ணங்கள் எப்படி சாதனையாக மாறுகின்றன என்கின்ற விஷயத்தை நான் நெடுநாளாக யோசித்துக் கொண்டிருந்தேன். விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்க ஆரம்பித்தேன். அவருடைய எண்ண ஓட்டம் என்ன, எண்ணத்துக்கும் சாதனைக்கும் எண்ணங்களுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா என்கின்ற எண்ணம் என்கின்ற ஒரு சிந்தனையானது என் மனதை அடுத்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஆட்கொண்டது. அதனுடைய விளைவுகள் தான் என்னுடைய எண்ணங்கள் என்கின்ற புத்தகம், இங்கே நான் பேசுகிற பேச்சு. அப்படி நான் விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்த பொழுது அவள் மனதிலே இருந்த எண்ண ஓட்டங்களை பாகுபடுத்த வேண்டும் என்றால் அதை முக்கியமாக ஒரு 3 கூறுபாடுகளாக 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று கற்பனை, அடுத்ததாக உள்ளுணர்வு, மூன்றாவதாக எதிர்பார்ப்பு என்கின்ற 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அவள் மனதிலே நிறைய கற்பனைகளை வளர்த்திருந்தார்கள். எப்படி வரும் என்பதை முன்னாலேயே பார்த்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்ததெல்லாம் உள்ளுணர்வு தான். மூன்றாவதாக அவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதெல்லாம் அப்படியே நடந்தது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்தன. இதற்கு பிறகு இப்படி இந்த விஷயங்களை பற்றி இன்றைய மனவியலில் என்ன சொல்லி இருக்கிறது, கற்பனையை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, இன்றைய மனவியலிலே உள்ளுணர்வை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, இன்றைய மனவியலிலே எதிர்பார்ப்புகள் அல்லது சான்ஸ் என்று சொல்வார்களே, எதிர்பாராமல் நிகழும் அதிசயங்கள் அல்லது சம்பவங்கள், இதை பற்றி இன்றைய மனவியலிலே என்ன சொல்லி இருக்கிறது என்று மனவியலை படிக்க ஆரம்பித்தேன். மூளை என்பது ஒரு சடப்பொருள். அந்த சடப்பொருளிலிருந்து எண்ணங்கள் எப்படி தோன்றுகின்றன? புலனாகாத பொருள்கள், நம் கண்ணுக்கு தெரியாத எண்ணங்கள் ஒரு சடப்பொருளிலிருந்து எப்படி மாறுகின்றன, தோன்றுகின்றன, அங்கே என்ன நிகழ்கிறது என்கின்ற விஷயங்களை எல்லாம் படிக்க நான் நியூரோபிசியாலஜி என்று சொல்வார்களே, மருத்துவத்தில் அந்த மூளை அமைப்பை பற்றிய படிப்புகளை தெரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு இவற்றையெல்லாம் வெகு சுலபமாக தங்களுடைய ஞான திருஷ்டியின் மூலம் நமது ஞானிகள் பார்த்து விடுகிறார்கள், அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், உண்மைகளை எல்லாம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட நான் இந்த ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய சிந்தனை ஓட்டம் என்ன என்பதிலே போய் மதத்தை பற்றிய, மத குருமார்களை பற்றிய, ஞானிகளை பற்றிய, யோகிகளை பற்றிய சிந்தனையிலே முடிந்தது. இப்படி இதையெல்லாம் பற்றி தெரிந்து கொண்ட நான் அங்கே தற்செயலாக ஒரு புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. அதுதான் பிரபஞ்ச லயத்தை ஒட்டி என்று ரால்ஃப் வால்டோ ட்ரெயின் எழுதிய புத்தகம். இன் டியூன் வித் தி இன்ஃபினிட், பிரபஞ்ச லயத்துடன் சேர்ந்து ஒன்றுபடுங்கள் என்று எழுதியிருந்தார். அவர் என்ன சொல்கிறார்? போகிற போக்கிலே 2 வரிகள் எழுதியிருந்தார். எண்ணங்கள் ஆசைகளாக, குறிக்கோள்களாக, லட்சியங்களாக, சாதனைகளாக மாற்ற முடியும். முதலிலே என்ன ஏற்படுகிறது? முதலிலே எண்ணம் திரும்ப திரும்ப எண்ணப்படும் எண்ணமானது நம்பிக்கையாக மாறுகிறது. அந்த நம்பிக்கையானது நமது ஆழ்மனதில் இருந்து கொண்டு செயல்படு செயல்படு என்று நம்மை உந்தி தள்ளுகிறது. அதற்கு பிறகு நாம் செயல்பட துவங்குகிறோம். ஒரு செயல் முதலிலே செய்வதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதற்கு பிறகு திரும்ப திரும்ப செய்யப்படும் செயலானது நமக்கு பழக்கமாகி விடுகிறது. பல குணங்களின் தொகுப்பாகத்தான் மனிதன் விளங்குகிறான். ஒரு பெரிய மனிதருக்கும், ஒரு செல்வந்தருக்கும், அல்லது ஒரு பெரிய மகத்தான ஞானிக்கும், மகாத்மா காந்தி போன்றவர்களுக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் அவர்களுடைய எண்ண தொகுப்பு வேறுபட்டிருப்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த எண்ண தொகுப்பினால் அவர்கள் உயர்ந்தார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டோமானால், எந்த எண்ண தொகுப்பினால் ஒரு தொழிலதிபர் சிறந்தார் என்று நாம் தெரிந்து கொண்டோமானால், எந்த எண்ண தொகுப்பினால் ஒரு தலைவராக மாறினார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோமானால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் அதே திசையிலே நாம் அமைத்துக் கொள்ள முடியும். ஆகவே எண்ணம் என்பது ஒரு எண்ணம், எத்தனையோ எண்ணங்கள் நம் மனதில் எழுகின்றன. பல விஷயங்களை பற்றி ஆசைப்படுகிறோம். பேசிக்கொண்டிருக்கும் போதே மனதில் பல எண்ணங்கள் தோன்றுகின்றன. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் மனம் பல விஷயங்களை எண்ணுகின்றது. இப்படி எண்ணப்படுகின்ற எண்ணங்கள் ஒரு நிலையான ஒரு விஷயத்தை பற்றி எண்ணுவதில்லை. ஒன்று எண்ணியவுடன் மற்றொன்றுக்கு நம் மனமானது தாவி விடுகிறது. அதனால்தான் அவர்கள் சொல்கிறார்கள், எண்ணம் ஒரு குரங்கை போல தாவி கொண்டிருக்கிறது, ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறி போய்கொண்டிருக்கிறது என்று. அதையேதான் எடிசன் கூட சொல்வார், நான் இங்கே மின்சார விளக்கு செய்வதை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பேன், அதிலிருந்து தாவி கடைசியிலே கடலுக்கடியிலே ஒரு பாதை போடுவதிலே போய் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் முடியும் என்று. ஆகவே எண்ணங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று மாறி பல விஷயங்களில் நாம் சிந்தனை செலுத்துகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணங்களை எப்படி ஒருமுகப்படுத்தலாம் என்று நாம் தெரிந்து கொண்டோமானால், எண்ணம் என்பது ஒரு சக்தி. அந்த ஒருமுகப்படுத்தும் பொழுது நமது எண்ணத்திற்கு ஒரு மகத்தான சக்தி கிடைக்கிறது. அந்த எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் பொழுது என்ன செய்கிறோம்? திரும்ப திரும்ப செய்கிறோம், அதையே எண்ணுகிறோம். திரும்ப திரும்ப எண்ணப்படும் பொழுது அந்த எண்ணத்திற்கு வலிமை ஏற்படுகிறது. மந்திரம் என்பது என்ன என்று பார்த்தோமானால், அது திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையாக, நமோ நாராயண என்றோ, ஓம் நமச்சிவாய என்றோ, மணிபத்மேகம் என்றோ திரும்ப திரும்ப சொல்லுகின்ற வார்த்தைகளைத்தான் மந்திரங்கள் என்று சொல்லுகிறோம். ஆகவே அந்த திரும்ப திரும்ப சொல்லப்படுமான் எண்ணமானது எங்கே போகிறது? அது நமது ஆழ்மனத்துக்கு செல்கிறது என்கின்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன ஆழ்மனம் என்று நீங்கள் யோசிக்கலாம். நாம் சின்ன வயதிலே 3வது வகுப்பிலே பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது நமக்கு ஆசிரியர் வாய்ப்பாட்டை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வாய்ப்பாட்டை எப்படி கற்றுக்கொள்கிறோம்? பள்ளிக்கூடத்தில் நின்று கொண்டு கோரஸாக 8வது வாய்ப்பாடையும் 6வது வாய்ப்பாடையும் 12, 16வது வாய்ப்பாட்டையும் ஒரு ஆண்டு பூராவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அங்கே கோரஸாக பாடுகிறோம். அப்படி பாடும்பொழுது என்ன சொல்கிறோம்? ஒவ்வொரு வாய்ப்பாட்டையும் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். அதனால்தான் நமக்கு அது நினைவில் இருக்கிறது. அதனால்தான் பரீட்சைக்கு திரும்ப திரும்ப படிப்பதன் மூலம்தான் பரீட்சையிலே நம்மால் எழுத முடிகிறது. ஆகவே திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற எண்ணங்கள், ஆசைகள், லட்சியங்கள் எல்லாம் அல்லது வார்த்தைகள் எல்லாம் எங்கே போகின்றன என்றால் நமது ஆழ்மனத்துக்கு போகிறது. அந்த ஆழ்மனத்துக்கு போகின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றன என்பதுதான் உண்மை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், எதெல்லாம் ஆழ்மனத்துக்கு போகப்பட்டிருக்கிறதோ, தள்ளப்பட்டிருக்கிறதோ, அங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறோமோ, அதெல்லாம் நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கின்றன என்கின்ற விஷயத்தை தான். இப்பொழுதுதான் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும், ஜேம்ஸ் ஆலன் என்ன சொன்னார் என்று. ஜேம்ஸ் ஆலன் ஒரு இடத்திலே சொல்கிறார், தம்பி, மகளே, சோளம் போட்டால் சோளம் விளையும் என்று உனக்கு தெரியும். முள்செடியினுடைய விதையை விதைத்தால் முள்செடிதான் முளைக்கும் என்பதை உனக்கு தெரியும். ஆகவே மனதிலே சோளம் போட்டு சோளத்தை பயிரிடுவதற்கு பதிலாக, நல்லெண்ணத்தை போட்டு நல்ல காரியங்களை அறுவடை செய்வதற்கு பதிலாக, ஏன் முள்செடியினுடைய விதைகளை போட்டு கெட்ட எண்ணங்களை போட்டு நீ கெட்டதை அறுவடை செய்கிறாய் என்று சொல்கிறார். அதனால்தான் நம்முடைய மனதிலே, ஆழ்மனதிலே நாம் நல்ல எண்ணங்களை போட வேண்டும். அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இதைத்தான் மந்திரம் என்கிறோம். உங்களுடைய லட்சியத்தை என்று திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறீர்களோ, அது ஆழ்மனத்துக்கு போய்விடுகிறது. இதைத்தான் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த எமிலி கூ என்கின்ற ஒரு பிரெஞ்சு மருத்துவர் கண்டுபிடித்தார். இதைத்தான் நம்முடைய நாட்டிலே ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது ஞானிகளும் யோகிகளும் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த உபநிடத்திலே சொல்லுகிறார்கள், தத்துவமசி என்கின்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தையை அல்லது ஒரு வடமொழி வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்கள். தத்துவமசி என்பது சமஸ்கிருத வார்த்தை. துவம் என்றால் நீ, தத் என்றால் அது, அசி என்றால் ஆகிறாய். நீ அது ஆகிறாய் என்பதுதான் அர்த்தம். நீ அது ஆகிறாய் என்றால் என்ன என்று கேட்கலாம். நீயே அது என்றுதான் அதனுடைய பொருள். நீயே அது என்று சொல்லிவிட்டீர்களானால் என்ன என்று நீங்கள் மீண்டும் கேட்கலாம். நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அதுவாக மாறுகிறீர்கள் என்கின்ற மகத்தான உண்மையைத்தான் இந்த உபநிடதம் நமக்கு தெரிவிக்கிறது. அதனால்தான் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஆண்டவனை பற்றி எண்ணினால் அதுவாக மாறுவீர்கள் என்று சொல்வார்கள். பரம்பொருளை பற்றி எண்ணினால் பரம்பொருளாக மாறுவதற்கான ஒரு வழியைத்தான் நீயே அது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவேதான் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பதை எமிலி கூ என்கின்ற மனிதர் சொல்லிக் கொடுத்தார்.
மனிதர்களுடைய நோய்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 90% அவருடைய மனத்திலிருந்து வருகிறது என்கின்ற உண்மையை அவர் தெரிந்து கொண்டார். ஆகவே மருந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அவருடைய மனதிலே எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் அவர்களை குணப்படுத்தலாம் என்கின்ற ஒரு உண்மைக்கு வந்தார். ஆகவேதான் அவர்களிடம் சொல்லிக் கொடுத்தார், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் முன்னை விட மேம்பட்டவனாக இருக்கிறேன் என்று தினந்தோறும் சொல்லிக் கொள்ளுங்கள், ஒரு 21 முறை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்னார். எனக்கு உண்மையிலேயே அவர் எத்தனை நாள், எத்தனை தரம், எத்தனை முறை சொல்ல சொன்னார் என்பது தெரியாது. ஆனால் நம்முடைய பெரியவர்கள் சொல்கிறார்கள், 21 முறை சொல்லுங்கள், 108 முறை சொல்லுங்கள், ஒரு 21 நாள் இதை செய்யுங்கள், அல்லது 108 நாள் இதை கடைப்பிடியுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதிலே அர்த்தம் இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய மனதிலே என்ன லட்சியங்களை போடுகிறோமோ